செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய கொடி தலைகீழாக ஏற்றப்பட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் கூற கேட்போம். சதீஷ் முருகன், வணக்கம். இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் என்ன விளக்கம் அளித்திருக்காங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோடைக்கால விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்ட நிலையில அந்த நிகழ்ச்சியில அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்ட நிகழ்வின் போது தேசிய கொடி தலைகீழாக ஏற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்துல அனைத்து பள்ளிகளும் கோடை விடுமுறை முடிந்து இன்று திறக்கப்பட்டன. பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கான நோட்டு புத்தகம் வழங்கும் விழா தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூவரசம்பட்டு பகுதியில் உள்ள ஊராட்சி மேல்நிலைப் பள்ளியில அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இந்த நோட்டு புத்தகங்களை வழங்கி அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக அந்த தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் இணைந்து கொடியை ஏற்றிய போது அந்த கொடி தலைகீழாக இருந்தது என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து உடனடியாக அந்த கொடியை கீழே இறக்கி மீண்டும் அந்த கொடியை ஏற்றியது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.